அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள், சிந்தனைகள் செதறக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள். மற்றவங்க உங்களுடைய அறிவுத்திறனையும் செயல்திறனையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பாராட்டுவாங்க. அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு மனதில் ஒரு நிறைவு ஏற்படும். அதே போல் வெற்றியை உங்களுக்கு தேடி வரும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், மகிழ்ச்சியமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே இருக்குது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை மிகவும் விழிப்புணர்வோடு சிந்தித்து செயல்படணும். ஏன்னா கவனங்கள் சிதறக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இறை அருளோ ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய நாள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனமும் இறை அருளிலே தேடும். கருத்தில் கொள்ளுங்கள். துளாராசியை பொறுத்த மட்டும் பணவரியம் பொருள் எதுவும் இல்லை. ஆனால் உடல்வாதிகள், உடல் சோர்வு, ஒரு ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படும். உணவு கட்டுப்பாடு தேவை. அதனால் நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். முடிந்தால் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அர்த்தனுடைய கருணை, பரிவு, உதவி, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படுகிற நாள். அதனால் விழிப்புணர்வுங்க. வண்டி வாய்ச்சல்களை கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தனுடைய ஆதரவு, கருணை, பரிவு, ஆதாயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சக்குள்ளே கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்பமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். வெளி வட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து இன்று இன்பமயமான நாளாக அமையும். கும்பராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், சிறப்பான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய பகை, எதிர்ப்பு வரக்கூடிய நாள். கவனமாக இருந்து தற்காத்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த மீன ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. நன்றி.